ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,125 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 23,944 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ நமக்கு ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்தது. ஸோ அதை தாண்டி நமக்கு வந்து கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து இந்த 24,197 தான் நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து சொல்லியிருப்போம், நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரியாக்ட் ஆகி சின்னதாக ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அந்த செல்லிங்கை நம்ம கூட ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம போய் பார்க்கலாம் தாராளமாக. ஸோ 1 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த 24,197 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் நமக்கு வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு கரெக்டாக. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவே இருந்துட்டு இருக்கு இந்த 24,197. ஸோ அப்கமிங் டேஸில் ஒன்று இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் மூவ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு லெவலை தாண்டி கேண்டில் ஃபார்ம் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த 24,197 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தாண்டி கேண்டில் ஃபார்ம் ஆகணும். 23,831 அப்படின்ற ப்ரைஸ் தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து அடுத்த சப்போர்ட் வரையும் நமக்கு வந்து ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி பொறுத்த அளவுக்கு நமக்கு 24,197 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஸோ நாளைக்கே கூட பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இமீடியட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 23,831 நடந்தா நமக்கு இந்த இடத்துல சின்னதாக கொஞ்ச நாள் கன்சிடர்ட் ஆகிட்டு இந்த ஒரு லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு அகைன் இந்த ஒரு இடத்துக்கு வந்து வரலாம். ஸோ அடுத்த டார்கெட் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்க்கு நம்ம வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும், ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் நடக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னிங்ல எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்கம் வந்திருக்கு டாப்ல. ஸோ 5% கிட்ட வந்து இன்னைக்கு இன்க்ரீ ஆகிருக்கு. பட் இன்னுமே நமக்கு மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்கு. ஸோ நியூ என்ட்ரி ஷேர் எடுக்க வேண்டாம், வச்சிருந்தோம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. ட்ரெண்ட் வந்து நமக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமிடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரௌண்ட் 5,650 அபோவ் டு 5,700 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸில். ஸோ இதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா $506.85 கிட்ட. ஓகேவா? ஸோ நமக்கு செப்பரேட்டாக நாளைக்கு 3 PM மேலே இந்த இன்னைக்கான க்ளோஸை தாண்டி நமக்கு வந்து ப்ரைஸ் ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து 5,685 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெண்ட் லிமிடெட் பொறுத்த அளவுக்கு.